வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு மணி ஷோ சரிங்களா, ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஜென்ரேட் பண்ண நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்ததுன்னா சூப்பராக மேட்சாக இருந்தது. நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னா 6 மணி ஷோவில் நமக்கு சூப்பராக வந்து வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு 2 நம்பர் அழகாக வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவில் நமக்கு சொன்ன. கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ இந்த 6 மணி ஷோவில் நமக்கு செம்மையாக வின்னிங் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பரை நீங்கள் அப்படியே வச்சா நீங்கள் ஒரு ஈஸியாக வின்னிங் எடுத்துலாம்னு சொன்னோம். அதே மாதிரி 52 செம்ம ஒரு வின்னிங். 5 அதாவது 9க்கு 5 52 தான் நம்ம கொடுத்தோங்க பாருங்கள். 52 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம், வந்துருந்துச்சு. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க, 152 இல்லையா, 152. நம்ம கொடுத்தது என்ன கொடுத்தோம், 052 செம்ம வின்னிங். 152 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பர் வந்து 052 செம்மையாக கொடுத்தோமா. அதே மாதிரி 9 நம்பர் இங்கே பாருங்கள் 09 நம்ம என்ன கொடுத்தோம், ஏ போர்டில் 8 மணி சொல்ல 0 கொடுத்தோமா. அதே மாதிரி 9 நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் செம்மையாக. 2 நம்பருமே, அதாவது இந்த ட்ராவுமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவும் நமக்கு அருமையான ஒரு வின்னிங் தான், இந்த ட்ராவும் நமக்கு அருமையான ஒரு வின்னிங் தான். 2 ட்ராவுமே நமக்கு இந்த ஜென்ரேட் பண்ண மாதிரியே நமக்கு கொண்டாந்து கொடுத்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு, நல்ல வின்னிங். இந்த 2 ட்ராவுமே நமக்கு நான் சொல்லி தான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக வந்து 9 நம்பர் 4 நம்பருக்கான சான்ஸ். 2 நம்பருமே 9 நம்பரை பேஸாக வச்சு தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் வரும். பி போர்டில் அது 9க்கு 5 4க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தேன். ஜென்ரேட் பண்ணது அப்படி தான் பண்ணிச்சு, செம்மையாக வின்னிங். அதே மாதிரி 0 தான் ஏ போர்டில் வரும், 5க்கு 0 தான் வரும்னு எடுத்து சொன்னோம். அதே மாதிரி தான் இது வந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பருமே நமக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல வின்னிங்காக வருது. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வின்னிங் எடுப்போம். கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள். தொடர்ச்சி நம்ம அதிகமாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பழைய மாதிரியே நம்ம திரும்ப வந்து நம்ம நிறைய வந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு கொண்டு வருவோம். அது போக நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக சாஃப்ட்வேர் வேறு கையில் இருக்குது, அதையும் நம்ம மேட்ச் பண்ணி ஆடுவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் யூடியூப்லேருந்து வந்து நிறைய கோடியாக கொடுக்குறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் முழுக்க வந்து என்னுடைய ப்ரொபோஷனுக்காக, அதாவது என்னுடைய வேலை எங்கிறதுனால அதை செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நான் செய்கிறேனே தவிர, இதுலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு காசு வரும் அதுக்காக நான் அதை செய்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அதுக்காக இது செய்யவே கிடையாது. அப்படி செய்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் காசு கொடுங்க, நான் உங்களுக்கு நம்பர் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி இந்த யூடியூப்பில் போட மாட்டேன். நிறைய பேருக்கு இதே மாதிரி நிறைய பேருக்கு நான் நம்பரை மட்டும் கொடுத்து நீங்கள் காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அவங்களுக்கு நம்பரை கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி பண்ண மாட்டேன் நான். ஏன்னா இது முழுக்க இது என்னுடைய பேஷனிட்டிவாக இருக்கிறதுனால தான் நம்ம இதை செய்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறேன். நம்ம மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு மற்றபடி நான் வந்து என்ன சொல்லலாம், மற்றபடி நீங்கள் வந்து என்கிட்ட வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 5000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நல்லாவே தெரியும். ஒரு 5000 சப்ஸ்கிரைபரில் நம்ம எவ்வளோ வியூஸ் போகுது, 1000 வியூஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். 1000 வியூஸுக்கு எவ்வளோ வரும், வெறும் 33 சென்ட்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. 33 சென்ட்ஸ்னு எவ்வளோ வரும், நம்ம ஒரு காசுக்கு 15 ரூபா என்னவோ வரும். ஒரு வீடியோ போட்டால் 15 ரூபா கிடைக்கும் எனக்கு, அவ்வளோதான். அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா? அதுக்காக கிடையாது. அதுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ போடலை. மக்களை கவர் பண்ணணும், மக்களுக்காக செய்கிறோம். அதுக்கு நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு கேம், நம்ம என்ன சொல்லணும், நம்ம வந்து நம்ம விளையாண்டு ஒரு என்ஜாயபிளான ஒரு கேம், அதுக்காக தான் இதை போடுறோமே தவிர, மற்றபடி நீங்கள் பார்க்குறதுனால வர காசை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆவேன் அதுக்காக தான் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிக்கா கிடையாது சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்பேன். நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 நம்பர் போட்டு வின்னிங் எடுக்கிறீங்க இல்லையா, நீங்கள் எடுத்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களா, அதேமாதிரி நான் ஒரு 2 நம்பர் கொடுத்து நீங்கள் வின்னிங் எடுத்திங்கன்னா நான் அது ஒரு சந்தோஷப்படுவேன். அந்த கிக்குக்காக தான் நம்ம வீடியோவே போடுறோம். விளையாண்டு அந்த கிக்கு எடுக்கிறது ஒரு விஷயம், அதேமாதிரி நம்ம கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறது அதில் ஒரு கிக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் காசை வாங்குறீங்க, அதுக்கு ஒரு கிக்கு. நம்பர் கொடுத்து வின்னிங் ஆகிடுச்சின்னா அது ஒரு கிக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதுலேருந்து நமக்கு அந்த அளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு கிடைக்காது. ஏன்னா வெறும் 33 சென்ட்ஸுங்கிறதுல ரொம்ப சிறப்பமான காசு, அதை தான் வந்து யூஸ் ஆகாது சரிங்களா. நீங்கள் போடுற வீடியோவுக்கு இந்த நோட்டு வாங்குறதுக்கு, பேனா வாங்குறதுக்கு, இதுக்கு இன்டர்நெட் செலவு பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு? இதுக்கே செலவாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் எப்படிங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா கிடையாது. என்னுடைய வேலையும் பார்த்துட்டு அதையும் போக இதையும் நம்ம செய்கிறோம் சரிங்களா. அதெல்லாம் சொல்கிறேன் நான். எனக்கு பேஷனட்டிவான ஒரு விஷயம், அது எனக்கு பிடிச்சி செய்கிறதுனால அதை கண்டினியூவாக செய்கிறேன். பிடிக்கல அப்படின்னா பணம் தான் மோட்டிவேஷனாக இருந்தால் அதை நம்ம எப்போயும் தூக்கி போட்டு போயிடுவோம். இந்த காசுலாம் நமக்கு பத்தாதுறான்னு.
அது கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கு அது செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பணத்துக்காக தான் நீங்கள் இந்த வேலை செய்யணும் அப்படின்னா இந்த வேலையை செய்யவே முடியாது. சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நம்ம செய்கிறதில்ல. நீங்கள் வேணால் எப்படி வேணாலும் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் முன்னாடி அப்படி சொல்கிறான்னு யோசிக்கலாம். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான். சரிங்களா? உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வியூஸ் போகுது, இல்லை குறைஞ்சது 50,000 வியூஸ் போகுதுன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். நமக்கு போகிறதே வந்து மிஞ்சி போனால் 700 வியூஸ் போகும், இல்லைனா 800 வியூஸ் போகும், மிஞ்சி போனால் 900 வியூஸ் 1000 வியூஸ்க்குள்ளே தான் போகும். இது ஒரு 1000 வியூஸ்க்கு போனால் 33 சென்ட்ஸ் தான் கணக்கு வரும். 33 சென்ட்ஸுக்கு எவ்வளோ ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 ரூபாக்குள்ளே தான் வரும். நம்ம ஊர் காசுக்கு 15 ரூபா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபான்னு வரீங்களா, 20-25 ரூபாக்குள்ளே வரும், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் நீங்கள் சென்ட்ஸ் 23 சென்ட்ஸ்னால் ஒரு 13 ரூபா. சென்ட்ஸு அது இது ரூபா, இது சென்ட்ஸு இது ரூபா, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊருக்கு பைசா, நம்ம ஊர் பைசா வந்து சொல்ல முடியாது 33 பைசான்னு, அந்த மாதிரி அவங்க ஊர் காசுக்கு 33 பைசா, நம்ம ஊர் காசுக்கு மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 25 ரூபா வரும், அவ்வளோதான். ஒரு வீடியோ போட்டோன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நல்லா சம்பளம். அதுதான் நான் வச்சுருக்கேன். அதுக்காக நம்ம வீடியோ போட்டோம்னா நம்ம வீடியோவே போட மாட்டோம், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போட மாட்டோம். புரியுதுங்களா? அது வேறு இது வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது? எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 8ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கே மேக்கப்படி தான். நம்ம கேரளாவில் ஆல்ரெடி போட்டுட்ருக்க முடியாது. அதுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே நமக்கு ஒரு லாஸ்ட்டுக்கு 1 லட்சம் வந்தாலுமே நமக்கு ஓரளவுக்கு ஒரு 10,000-15,000 கிடைக்கும். ஆனால் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே நம்மளுடைய வேலையெல்லாம் செய்யணும். ஏன்னா வெறும் 15,000-10,000 வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்கு வச்சாலுமே, நான் இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்கு வச்சாலுமே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு எப்படி 700-800 கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த 700-800 போது நமக்கு மாதத்துக்கு எங்கேயோ போய் நிற்கிது. அந்த காசுக்கும் நம்ம இப்போ இதுக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அது சரியான வருமானம் கிடையாது நமக்கு. சரிங்களா? ஆனால் இது வந்து அதுக்காக நம்ம செய்யலை. நம்ம முழுக்க நம்முடைய ஃபேஷனுக்காக செய்கிறோம். இது வந்து நமக்கு பிடிச்ச ஒரு கேமுக்காக செய்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்த அண்ணன் போடுறாரு நிறைய காசு வாங்குறாருன்னு நினைக்காதீங்க. அது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருடைய ஃபேஷனாக இருக்கிறதுனால தான் இது வந்து அவங்க வருமானத்துக்காக செய்கிறது கிடையாது. இது உங்களுடைய ஃபேஷனாகவே எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நான் கூட எனக்கு வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து எதுக்காக செய்கிறேன்னு நீங்கள் முகத்தை காட்டி போட்டு நீங்கள் பெரிய பிரபலம் ஆகலாமான்னா அதில் எனக்கு ஆசையே கிடையாது. பிரபலம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ தான் போடணும், கேமரா பின்னாடி பக்கம் திருப்பி வச்சு போடணும் அப்படிங்கிறதான் கிடையாது. அதுக்கு மேலே போடணும், அதுக்கு வேறு வழிகளாக இருக்குது, பண்ணிடலாம். ஆனால் நமக்கு அந்த மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. முழுக்க மக்களுக்காக, அதாவது நம்ம விளையாட்டை விளையாடுற எல்லா மக்களுக்காகவும் நம்ம செய்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. முழுக்க அதுதான் வாய்ப்பு. சரிங்களா? அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு ஆதரவு தான். அதுக்காக மட்டும்தான் பண்ணுறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து சும்மா ஒரு பூஸ்ட் மாதிரி எனக்கு நானே உற்சாகப்படுத்திக்கணும் அப்படின்னா நான் வீடியோ போடணும், அதுதான் எனக்கு அதுதான் வந்து டானிக் மாதிரி எனக்கு உற்சாகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி 0. ஏன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணுற காலத்தில் நிறைய பேருக்கு நம்பர் எடுத்து கொடுப்பான், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி போடுங்கன்னு போட்டு கொடுப்பான். அந்த ஒரு ஆர்வம் தான் நமக்கு இங்கே வீடியோ போடுறதுக்கு தோணுச்சே தவிர மற்றபடி சும்மா எல்லோரும் கேரளாட்டி போடுறாங்க நம்மளும் போடுவோம் அப்படின்னுக்காக கிடையாது. நம்ம போட்டது வந்து நம்ம எதுக்காக போட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத நிறைய பேருக்கு வின்னிங் வாங்கி கொடுத்தோம். நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து போடுறவங்களுக்கு நிறைய ஜெயிக்க வச்சோம், பார்ட்னர் போட்டு ஜெயிக்க வச்சோம். அதுக்காகத்தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா பேசிக்காக நமக்கு வந்து இந்த கேரளா லாட்டரியில் நம்ம விளையாண்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வருங்கிற ஒரு தாட் இருக்கும். அதுதான் இங்கே வேலை செய்யறதை தவிர மற்றபடி சும்மா மற்றவங்க மாதிரி வந்து எல்லோரும் வீடியோ போடுறாங்க அதுக்காக நம்ம போடுறாங்கன்னு போடவே கிடையாது. நான் முழுக்க அனுபவப்பட்டு அடிபட்டு இதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு சஜஷனாக இருக்க முடியுது, திரும்ப கண்டினியூவாக வீடியோ போட முடியுது. இல்லைன்னா போடவே முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்க மாதிரி நீங்கள் வெறும் பணத்துக்காக மட்டும் இது செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்றைக்கே காலியை மட்டும் போட அவன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு அவன் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அதை போட்டு வெறும் 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இதை போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம இதை விட்டுட்டு வேலைக்கு போனால் கூட நல்லா காசு அப்படின்னு போயிடுவாங்க. அது முக்கியம் இல்லை. நம்மளை நம்பி ஒரு 5000 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியுமா, அதுதான் நான் பார்க்குறேன் தவிர. ஆனால் இதே மாதிரி நீங்கள் டிஆரில் வந்து இன்றைக்கி ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. 50,000 பேரில் இதில் அந்த மாதிரியான கம்யூனிட்டி கிடையாது. மில்லியன் எல்லாராலையும் தரப்புலையும் பார்க்கப்படுற வீடியோ கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதுலேருந்து நம்ம மேலேயும் போக முடியாது. அப்போ இந்த வீடியோவை விட முடியாது. ஏன்னா நம்மளை நம்பி 5000 பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அவங்களுக்காக நான் வீடியோ போட்டு தாக்கணும், வேறு வழியே இல்லை. வெறும் 20 ரூபா கிடச்சாலும் சரி, 25 ரூபா கிடச்சாலும் இந்த பணத்துக்காக இது நம்ம செய்யவே கிடையாது. திரும்ப சொல்கிறோம். நம்ம வந்து திரும்ப சொல்ல விஷயம்னா பணத்துக்காக இது செய்யவே சரியில்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் எதுக்காக போடுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இல்லை கமெண்ட் வந்து அண்ணா என்னென்னா நீங்கள் கொடுக்குற நம்பர் வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தப்பு இல்லை, தப்பு கிடையாது, வர அதுவும் நமக்கு சொல்கிறாங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம செய்யணும் அப்படின்னா இதில் எனக்கும் யோசிக்கணும். நான் இதில் அரை மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து செலவு பண்ணேன்னா அதோட எனக்கு இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணேன்னா ஈஸியாக நம்பர் எடுத்துட முடியும், எடுக்க முடியாமல் இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம நம்பர் செலவு பண்ணால் அதுக்கான வர்த்தபிளான எனக்கு பணம் வேணும் இல்லையா? அப்போ தானே நான் சாப்பிட முடியும், நான் வீட்டு வாடகை கட்ட முடியும். அதெல்லாம் சொல்லணும் மாட்டேன், அதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறக்க ஒரு 5,000 20,000 செலவு பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும். அதுவும் நமக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்வோம். அது கொஞ்சம் நமக்கு கடவுள் சக்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஏன்னாங்க நீங்கள் உங்கள் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் உண்மையான ரீசன் என்ன, நம்ம வீடியோ கொடுக்குறோம் இல்லையா, உண்மையான ரீசன் என்னங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா சொந்த கதை சோகதையில் பேசிகிட்டு இருக்கேன், அது பேசக்கூடாது தான் எனக்கு தப்பு தெரியும். பட் நானும் மனுஷன் தானே, எனக்கும் மனசாட்சிலாம் இருக்குது இல்லையா? நானும் மனுஷன் தானே, சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். இது என்னுடைய ஃபேஷன், என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம் இந்த வீடியோவில் இருக்கிறதுனால தான் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறதுனால வர கோடியெல்லாம் பணம் வரவும் வராது. ஒரு 1000 வியூஸுக்கு வெறும் இந்த மாதிரி கேட்டகரி சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லாட்ரி இந்த மாதிரி சேனலுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 33 சென்ட்ஸ் தான். 1000 வியூஸ் போச்சுனாலே 33 சென்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அதுவே கம்மி தான். சில நாளைக்கு பார்த்திங்கன்னா வெறும் 18 சென்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப இழுத்து போச்சுன்னா வெறும் 18 சென்ட்ஸ் தான். நீங்கள் போட்டோன்னே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குள்ள 1000 வியூஸ் சல்லுன்னு போகணும். அதுவே ஸ்லோவாக போச்சுனாக்கா உங்களுக்கு 18 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸுக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வராது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியறதுனால தான் சொல்கிறோம், அதான் சொல்கிறேன். சரிங்களா? அது மாதிரி தான் இப்போ வந்து நம்ம முழுக்க நம்மளுடைய ஃபேஷனுக்காக செய்கிறோமே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. எனக்கு இப்போ பணம் வருமானம் பத்தலைன்னா இது எப்போ வேணாலும் விட்டுட்டு போகலாம். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.